நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ள, நாம் அவரை ஆராதிக்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்தார். 2026 வருஷத்தில் இந்த 4 மாதங்கள், இந்த 12 நாட்களை காண தேவன் நமக்கு மகத்தான கிருபைகளை செய்திருக்கிறார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் நம் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நம் கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுத்து நாம் ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனின் அதிபதி ஆகிய தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் ஒவ்வொருவருக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, எங்களுக்காக உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்தமும் மகத்துவமானவரே, மகிமையின் தேவனே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, ஜீவாப்பமே, ஜீவ தண்ணீரே, ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே உம்மை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்களும் உம்மை துதிக்க எங்களுக்கு உதடுகளை திறந்தீரப்பா. எங்களை நீர் பலப்படுத்தினீர், பரிசுத்தப்படுத்தினீர், தகுதிப்படுத்தினக்காய் நன்றி செலுத்து. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமா. கர்த்தாவே, இங்கே வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாக எங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறது, எங்கள் உருவம் இன்னதென்று எங்களை உடைய இரத்தத்திலே கழுகி எங்களை மீட்டு எங்களை தெரிந்து கொண்ட தேவனாய், எங்களை அழைத்த தேவனாய், எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாய், எங்களை ஆண்டவரே உன்னதத்திலே மோடு கூட உட்கார பண்ணுகிற தேவனுமாக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகத்தான நமக்கு நன்றி சொல்லி உடைய பலத்த கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கும். நீர் பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எங்கள் நினைவுகள் சிந்தனைகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறதே, உமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருப்பாருப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட உடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். வந்துள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதியும். வரத்தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்களா உண்மையுள்ளவர்களாய், பிரியமுள்ளவர்களாய் உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவை இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைக்காக நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இருநூற்றி 34வது பாடல், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நம்முடைய தேவனை, அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கலிகூறும்படியா, அவரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராகிய கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம் கவலைகளை மறந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை மகத்துவப்படுத்துவோமா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம்,
கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கத்தி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். புகட்டுவார், பாதை காட்டுவார், யோசனை அவர் தருவார். அறிவு புகட்டு, பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து கால கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து கால நோக்கி கூப்பிட்டார், அவர் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வளாக்காமல்
அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், வாக்குத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே களி கூறும்படியாக அவரிலே அன்பு கூர்ந்து அவர் நமக்கு ஆபத்து காலத்திலே தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்று சொல்லப்பட்டு நம்மை மீட்டுக்கொண்ட தேவன் அவர். நாம் அவருக்கே சொந்தமானவர். அவர் நம்மை வாழாக்காதபடி அவர் நம்மை தலையாக்குகிற தேவன். நாம் கீழாய் போகாமல் மேலாக நோக்கும்படியாய் அங்கே உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார பண்ணும்படியான கிருபையை கொடுத்த தேவன் அவர். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி நம்மளே யாராவது ஒருவர் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய தேவைகள், வேண்டுதலை, விண்ணப்பத்தை அவர் பதிலளித்ததற்காக, நமக்கு எல்லா நன்மைகளை செய்ததற்காய், கஷ்டம் வந்தாலும் அவரை துதித்து, நஷ்டம் வந்தாலும் அவரை துதித்து, வாழ்விலே இன்ப நேரமானாலும் துன்ப நேரமானாலும் அவர்களுடைய அந்த நாமத்தை நாம் துதிக்கிற பொழுது, ஸ்தோத்தரிக்கிற பொழுது, நாம் அவரை அல்லேலூயா என்று கனப்படுத்துகிற பொழுது, மோசம் போகிற நேரத்திலும் பஞ்ச நேரத்திலும் தேவன் நமக்கு பாதுகாப்பை தருகிறவர். இந்த பூமியிலே ஜனங்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும் பரியாசம் பண்ணினாலும் தேவன் நம்மை அந்த மனரமியத்தோடும் சோர்ந்து போகாதபடி பாதுகாக்கிற தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். சோதரமான நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை 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 ராஜாவே மக்கள். ஆமாண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆமென் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆமாண்டவரே இயேசுவே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாய். இயேசுவே கிருபையாயிரும் கிருபையாயிரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையாயிரும் கிருபையா.
இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை செய்யும் இரக்கமாயிரும் இரக்கமாய் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையாயிரும் இரக்கமா கிருபை செய்யும் கிருபை ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஐயா நன்றி ராஜ். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். 750வது பாடல். ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்கிற ஒரு பழைய பாடல். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதி என்னில் பொங்கே பொங்கே வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கே பொங்கே. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களே என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களே என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கே பொங்கே வா. கண்மழையை பிளந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே. கண்மழையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். பள்ளத்தாக்கிலும் மழைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் என் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நிறைத்து. கனி தந்திட நான் செழித்தொங்கிட, கனி தந்திட
செழித்தோங்கிட கர்த்தரின் கரத்தில் நீ கனம் பெற்றிட. கர்த்தரின் கரத்தில் நீ கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பின்னூற்றுக்கள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் என் சபைதனிலே எழும்பி இந்த வேலை இறங்கிடும். ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிட வரம் தாருமே. அவளுடன் பெற்றிட வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தீரக்கப்பட்டதாற்று சிலுவையிலே இரட்சக காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாமு சிலுவையிலே இரட்சக காயங்களில் வெளிப்படும். பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூக ஜெயம் பெற்றிட. பரிசுத்த சமூக ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே. ஆவியின் மரங்கள் என்னை நிரப்பும், ஆவியின் மரங்களே என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். நம்முடைய தேவன் கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு தாகத்தை தீர்த்த தேவனவர். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை அந்த ஜனங்களுக்காக அவர் வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் வாக்கு மாறாதவரான தேவன். ஜீவ தண்ணீர் நல்ல தேசத்தை தருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர். ஜீவ ஊற்றினால் தன்னுடைய ஜனங்களை நிரப்பின தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உண்ண உணவும் உண்ணுக்க உடையும் கனிகளையும் கொடுத்து நல்ல தேசத்தை கொடுத்த தேவன் அவர். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கும் அதே போல வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வாக்குமாறாத தேவன் அவர். அவருடைய சமூகத்திலே நாம் செல்ல வேண்டுமானால் நம்முடைய பாவக்கரைகள் முற்றும் கழுவப்பட வேண்டும். இந்த பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் இரட்சகரின் காயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு, அந்த காயம், அந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி அந்த இரத்தத்தை கழுவப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, அந்த ஊற்று தண்ணீரின் அபிஷேகத்தை பெறுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அதுவே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியமாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகத்தான தேவனை, மகிமையின் தேவனுடைய ஆவியின் வரங்களினாலே நாம் நிரம்பவும், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கத்தக்கதா
அவருடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் ஒன்று கூடி அவரை மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நம்மில் யாராவது ஒருவர் இந்த காரியங்களுக்காக தேசத்திலே உள்ள வாலிபர்கள், கன்னிகைகள், இளைஞர்கள், வயது முதிர்ந்தோர்கள், சிறு பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, அவர்களுடைய மீட்புக்காக, அவர்களும் தேவனை அறிந்து கொள்ளவும், அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவ அன்பை, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள மூப்பர் வாலிபர்கள் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மகத்தான தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கின அதே வல்லமை, மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த முத்திரையான ஆவியை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியானவரை நாமும் தரித்து கொள்ள, ஜனங்களும் அந்த ஆவியானவரை அறிந்து கொள்ள, தேசத்திற்காய், ஜனங்களுக்காக, நாட்டிலே காணப்படுகிற அக்கிரமங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள் இருந்த ஜனங்கள் மீட்கப்பட, மீட்புக்காக இந்த நேரத்திலே நாம் ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. இயேசுவே இரக்கம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தா. ஆமென் ஆமென். கிருபையாயிரும் இரக்கம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ராஜா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் ஐயா.
ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே தேசத்திற்காய், ஜனங்களுக்காய், ஜனங்களுடைய ரட்சிப்புக்காய், ஜனங்களுடைய மீட்புக்காய், ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை ஆண்டவரே நீர் சிலுவையிலே சுமந்தீரே கர்த்தாவே. ஜனங்கள் அந்த காணும்படியாய், சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாய், அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்கும்படியா, அந்த மீட்பை நோக்கி பார்க்கும்படி ஒரு விஷயம் கூட தேசத்தில் உடைய கரம் இறங்கட்டும். இப்போ உடைய சத்தம் துணிக்கப்படும். உடைய வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயத்திலே செல்லட்டுமா. தேவனே, தேசத்திலே காணப்படுகிற எல்லா மீறுதலுக்காக, அக்கிரமங்கள் பாவங்களுக்காய், அநியாயங்களுக்காய், துரோகங்களுக்காய், உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், உடைய ஊழியங்களுக்கு ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தார கிரியைகளில் தேவனே உடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும். தேசத்து கிடைக்கட்டும். தேசத்தில் உடைய தயவு கிடைக்கட்டும். அப்போ உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து மீண்டுமாக உடைய வல்லமை பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உடைய இரக்கம் தயவை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆம். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 435வது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. பாட்டு புத்தகத்திலே 435வது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வு தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவ இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கா யாவுமே, முழங்கா யாவுமே பாரில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவ இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே, பரிவுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா
ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே, கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அடைக்கலமானவரே. அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாற்றி நிறைந்தவரே, மகிழ்வும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வும் தொழுதிடுவோம். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகத்திலே சங்கீதம் 130 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்திலே
130 சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நான் இந்த நாளிலும் கூட வேத புத்தகத்திலே சில வார்த்தைகளை வாசித்து செய்திக்கு அடையாளமாக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நேரத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், எட்டாம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 முதல் 39 வரை நாம் வாசிக்கலாம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறுத்தவர், அவரே இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தமும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், படிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, கசியோ, நிர்வாணமோ, மோசமோ, பட்டயமோ, இது எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறது போல முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நாளிலும் உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க நீர் தாமே கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் மகத்துவமானவர், மகிமையின் தேவன், உன்னதமான தேவனார். நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எங்களுக்காக ஆண்டவரே உன்னதத்திலே உட்கார்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய், எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உமக்கு ஒரு விஷயம் கூட நன்றி சொல்லி உடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்தீங்களோ ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையை, அதனுடைய மகிமையை, அதனுடைய மகத்துவத்தை, தேவன் யாருக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்று அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, தேவ இரக்கமும் தேவதயவும் அதனுடைய உண்மையான நோக்கத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, அந்த கிருபையை, இரக்கத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக உம்முடைய கரத்திலே வருகிறோம். அப்பா, உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளாத தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டு
இந்த பூமியிலே ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லப்படும். இந்த நேரத்திலே நம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதனுடைய மகிமையை மகத்துவங்களை உணர்ந்து கொண்ட கிருபையார் தேவ தயவை தாரும், தேவ இரக்கத்தை தாரும். பேசுகிற அடியான மறைத்து மூடி உடைய நாமத்தை ஒன்று மாத்திரம் மகிமை வரப்பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துல சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலினாலே ரெசரெக்ஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு வந்த நன்மை என்ன, நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, நமக்கு தேவன் என்ன காரியங்களை அந்த சிலுவையிலே செய்து முடித்தார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். பாருங்க, இங்கே நாம் வாசித்த இந்த ரோமர் எழுதின நிருபத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 34ஆம் வசனத்திலே கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து மரித்தார். இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து என்றால், கிறிஸ்து மீன்ஸ் அனாயிட்டட் ஒன். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படியானால் அவரை அபிஷேகம் பண்ணினது யார்? அவரை அபிஷேகம் பண்ணினது யார் என்று பார்க்கிற பொழுது பாருங்க, அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிற பொழுது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்திலே 28 நம்ம வாசிக்கலாம். இவைகள் யோர்தானுக்கு அக்கரையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பாருங்க, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்றால், பாருங்க, அவர் ஜனங்களை அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை அங்கே நீங்க மத்தேயுல வாசித்தீங்கன்னா அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிற இடத்துல அவர் பேசுகிற காரியத்தை குறித்து நீங்க வாசிக்கலாம். அங்கே மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை பார்த்து, மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் 1ஆம் வசனத்திலே வாசித்தீங்கன்னா மனம் திரும்புங்கள். என்னது? மனம், ரிப்பெண்ட் யுவர் செல்ஃப். மேத்யூ 3rd chapter 2nd verse. மத்தேயு 3:2 பார்க்கிறப்ப யோவான் சொல்லுகிறார், யூதாயா வனாந்தரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி, அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயாவிலே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற அந்த ஊழியத்தை செய்வதற்கு யோவான் வந்திருக்கிறார். ஆமென். யோவான் எதற்கு வந்திருக்கிறார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த. தேவன் இந்த பூமியிலே வரப்போகிறார். கர்த்தர் என்னவாக வரப்போகிறார்? மனுஷனாக. அவர் மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் செல்வதற்கு பாதைகளை ஆயத்தப்படுத்த அங்கே யோவான் ஒரு முன்னோடியாக வருகிறான். ஆமென். இஸ் a fourth coming before Christ. அவன் தான் யாரு? முன்னோடியாக வந்து என்ன செய்கிறான்? நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்க, நீங்க எல்லோரும் மனம் திரும்புங்க. ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்றால், அங்க நீங்க வாசிக்கிறப்போ 6ஆம் வசனம் சொல்லுது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, தங்கள் பாவங்களை. அப்போ இந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? தேவனிடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனால் யோவானிடத்திலே
பாவங்களை அறிக்கையிடுறாங்க. அப்போ பாருங்க, 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெற வருகிறதை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, அவர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு, விப்ஜீர் என்று சொல்லுகிறார். என்னது? விப்ஜீர். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க யாரு? வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அவன் கொடுக்கிற ஞானஸ்நானம் என்னது? ஒன்லி ஃபார் ரிப்பன்ட், நாட் ஃபார் சின். பாவத்துக்கு மன்னிப்புக்கு அல்ல. கவனமா கேளுங்க. அந்த பாவத்தை அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். கவனமாக கேட்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்கிறது, அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கல்ல, அவர்கள் மனம் திரும்புவதற்கு, ரிப்பெண்ட் ஆகிறதுக்குத்தான் அவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அந்த 2 வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் மனம் திரும்புதல் அங்கே முதல்லே பிரசங்கிக்கப்பட்டது. யார் மூலமாக? யோவான் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் தேவனிடத்துல மட்டும்தான் இருக்கு. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் தேவனிடத்துல தான் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, கடந்த அந்த அதே வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மனம் திரும்புதல் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மேத்யூ 3:11. பாருங்க, மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானம். இன்றைக்கு அநேகர் மனம் திரும்புதலுக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆனால் பாவ மன்னிப்புக்காக ஒரே ஒரு ஞானம் தான் இருக்கு இந்த பூமியில. பாவ மன்னிப்புக்காக ஒரே ஒரு நாமம் தான் இருக்கு. பாருங்க, யோவான் விட்ட ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அல்ல. அது என்னது? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். ஆனால் சீஷர்கள் கொடுத்ததுதான் சரியான ஞானஸ்நானம். ஆமென். யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் அதை தொடங்கி வைக்கிறார். ஏனென்றால் பாவ மன்னிப்பு எப்பொழுது கிடைக்கிறது என்றால், அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. எதிலிருந்து? பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும், அங்கே சடங்காச்சாரத்திலிருந்தும் உலக வழிபாடுகளில் இருந்தும் மனம் திரும்பினார்கள். ஆனால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஏனென்றால் ரத்தம் சிந்தப்படவில்லை. என்ன செய்யப்படல? ரத்தம் சிந்தப்படவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அதான் வித்தியாசம், நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே அங்கே இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டது. இந்த பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? இட்ஸ் கவர்ட், இட்ஸ் நாட் வாஷ்ட். அது என்ன செய்யப்படவில்லை? சுத்திகரிக்கப்படவில்லை. அதைத்தான் அங்கே சங்கீதக்காரனும் சொல்லும் பொழுது, என் பாவங்களை என்ன செய்யும்? நான் அறிக்கை செய்கிறேன், அதை நீர் என்ன செய்யும்? அதை சுத்திகரியும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த பாவங்கள் அது என்ன செய்யப்படுகிறதாமா? பாவங்கள் மறைக்கப்படுகிறது. அது கவர் ஆகிறது. நீங்க அதை ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் உங்களுக்கு தெரியும். அது என்ன செய்யப்படுகிறது? அது கவர் செய்யப்படுகிறது. அது முற்றிலுமாக கழுவப்படவில்லை. அது முற்றிலுமாக கழுவப்படவில்லை. அதனாலதான் அங்கே சங்கீதக்காரனும் கூட அந்த காரியத்தை சொல்லதை நம்ம அங்கே வாசிக்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சொல்லி மறுபடியும் அவர் அங்கே சொல்லும் பொழுது, என் பாவத்தை மன்னியும், என்னை முற்றிலுமாக கழுவி என்னை சுத்திகரியும். வாசிங்க, சங்கீதம் 51 வாசிக்கிறப்போ
அங்கே அவன் சொல்லுகிறான் பாருங்க, என் அக்கிரமங்கள் நீங்கி என் பாவம் என என்னை சுத்திகரியும், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் என் தாயின் கர்ப்பத்திலே நான் பாவம் தரித்தேன் என்று சொல்லி அங்கே ஒவ்வொரு காரியங்களாக அவன் சொல்லிக் கொண்டு வருகிறான். அங்கே சொல்லிக் கொண்டு வந்துதான் அவன் சொல்லுகிறது என்னது, என்ன காரியம்? தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதானே என்று சொல்லி அங்கே அவன் சொல்லிக் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதை நீங்க வாசிக்கிறப்ப நீங்க பார்த்தீங்களானால் அது முற்றிலுமாக கவர் செய்யப்படுகிறது. பாவம் முற்றிலும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அந்த பாவமானது என்ன செய்யப்படவில்லை, கழுவப்படவில்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அந்த இரத்தமானது என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அந்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது. அதனாலதான் நீங்க இதுல வாசிக்கிறப்ப நீங்க பார்த்தீர்களானால் யோவான் எழுதின 1 யோவான் எழுதின புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அங்கே நீங்க இந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒருவரோடொருவர் ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கும். அப்போ பாருங்க, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கும். அதைத்தான் நீங்க சங்கீதம் 85:2 வாசிக்கிறப்போ, சாம் 85:2 அதை வாசிப்போம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா, உமது ஜனங்களின், வாசிங்க இந்த வசனத்தை, சங்கீதம் 85:2 நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தை பாருங்க, ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து பாவத்தை எல்லாம் மூடினீர். அப்ப பாவம் அங்கே கவர் ஆகிறது. பாவம் என்ன செய்யப்படுகிறது, மூடத்தான் படுகிறது. அது என்ன செய்யப்படவில்லை, கழுவப்படலை. அந்த பாவம் என்ன செய்யப்படவில்லை, கழுவப்படலை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அங்கே இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் ஆகிய அங்கே யோவான் ஞானஸ்நானகன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இப்ப நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கே மறுநாளிலே இயேசு தன்னிடத்திலே வரக்கண்டு, வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தம்மிடத்திலே வரக்கண்டு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி போதும். இவர் யாராமாம், இந்த இயேசு கிறிஸ்து யாராமாம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா. அவர் ஒரு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக, இஸ் a lamp of God, is a lamp of God, தேவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை, யாருடைய பாவத்தை, என்டையர் வேர்ல்டு, இந்த தேசத்திலே இதுவரை பிறந்தவர்கள் இனியும் பிறக்க போகிற இப்படி ஒவ்வொருவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற, இஸ் கேரிட் ஆல். அவர் என்ன செய்தார், அதை சுமந்து கொண்டு வந்து அதை என்ன செய்தார், அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த பழியை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரமாக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஜனங்க, நாங்க பாவம் செஞ்சிட்டோம்,
நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், குற்றம் செய்துட்டோம், திருடி விட்டோம், மற்றவர்களை ஏமாற்றி விட்டோம் என்று சொல்லி ஜனங்கள், அறியாமையுள்ள ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த காரியத்தை செய்வதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அறியாத ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக, தங்களுடைய குடும்பத்திலே வருகிற சாபத்தை போக்க, தங்கள் குடும்பத்திலே வர்ற சாபத்தையும் பாவத்தையும் கழுவும்படியாக இன்னைக்கு தண்ணீருக்குள்ள போய், ஏதாவது ஒரு நதியில போய் நின்று என்ன செய்யறாங்க? அங்க குளிச்சு வர்றதும். கடந்த 2 நாளைக்கு முன்ன கூட பார்த்தோம், ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை போக்க, தனக்கு பரிகாரத்துக்காக ஆயிரக்கணக்கான லிட்டர் பாலை கொண்டு போய் அந்த ஆத்துல ஊத்துறார். ஆயிரக்கணக்கான பாலை அந்த ஆற்றுல ஊற்றுனா, ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி கொண்டு ஆற்றுல ஊத்துறாங்க. இன்னைக்கு ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் பால் இல்லாம தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவன் கொண்டு போய் சும்மா அந்த ஆத்துல, அந்த நீங்க வீடியோ கிளிப் இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அதே போல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்துக்கு பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, தன்னுடைய குடும்பத்திலே தோஷம் இருக்கு என்று சொல்லி, பாவத்தின் தோஷம் இருக்கு என்று சொல்லி, அந்த அவர்கள் நம்புகிற அந்த நபர் சொன்னாருன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையான காரியம். அந்த சிறு பிள்ளைகளை சுட சுட பால், அப்படியே பால் கொதிக்குது, அடுப்புல எரிஞ்சு மண் சட்டியில கொதிக்குது. அந்த பாலை எடுத்து அந்த 5 வயது குழந்தை, 2 வயது குழந்தை மேல சூடோடு அப்படியே ஊத்துறாங்க. பார்க்கறதுக்கே அந்த குழந்தைகள் கதறி துடிக்கிறாங்க. ஆனா தகப்ப அந்த 2 குழந்தைகளுடைய கையை பிடிச்சுக்கிறான். அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் ஊருக்கு மத்தியில செய்யறாங்க. இதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க, நீங்க பாருங்க. பாருங்க, ஜனங்கள் அறியாமையில செய்கிற காரியங்கள். நீங்க இதை சொன்னீங்கன்னா எங்க வழிபாடுகளை நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள், எங்களை நீங்க தவறா பேசுறீங்க, எங்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க என்று சொல்லி நம்ம மேல கேஸ் போடுவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு தேசத்துல. இதுதான் என்னது? அறியாமை. இதுதான் என்னது? மீறுதல். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான செயல்களை செய்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது. தேவன் இப்படிப்பட்ட காரியத்திலே ஒரு நாளும் பாவத்தை மன்னிக்க மாட்டார். ஒரு நாளும் உங்கள் அக்கிரமத்தை மன்னிக்க மாட்டார். ஒரு நாளும் அந்த தவறுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். என்னது? அவர் எனக்காக மரித்தார். ஆமென். என் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆமென், அவர்களுக்குத்தான் பாவம் மன்னிப்புண்டு. அதுவும் எப்படி என்றால், அந்த நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லி, இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து என்றும், இயேசுதான் கிறிஸ்து என்றும், அந்த இயேசுதான் என் தேவன், என்னை படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை காக்கிறவர், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். ஆமென். அதை நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்து அதை முழுவதுமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், சங்கீதத்தில் நீங்க வாசிக்கிறப்ப 65ஆம் சங்கீதத்துல, அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். ஏசாயா 55:7 சொல்லுகிறது, மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தினவர். தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆண்டவரிடத்திலே இரக்கங்களுக்கு மன்னிப்புண்டு. 1 யோவான் 2:2 சொல்லுது,
பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவங்களை நிவிர்த்தி செய்ய. அப்ப பாவத்துக்கு நிவிர்த்தி என்னது? ரெடீம் ஆர் ரெக்டிஃபிகேஷன் ஆர் கரெக்ஷன் ஆர் அக்செப்டன்ஸ் யாருதான்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் யாரு? கிருபாதார பலி. கிருபையாய் தம்மை ஒப்பு கொடுத்த பலி அவர். சாக்ரிஃபைஸ்டு லேம். தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர், பலியாக ஒப்பு கொடுத்தவர். ஆமென். அதனாலதான் எபேசியர் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே மட்டும்தான் என்ன கிடைக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அது எப்பொழுது கிடைச்சது என்றால் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைச்சது. அதான் ரெசரக்ஷன். அப்ப மரித்து உயிர்த்தெழ வேண்டும். அதான் தேவனுடைய வார்த்தை. அதைத்தான் இங்க நம்ம வாசித்த ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன செய்தாராமா? வாசிங்க. அவர் எனக்காக மரித்தார். கிறிஸ்துவே மரித்தார். 34ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவர் இப்பொழுது எங்கு இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசம். தேவனுடைய வலது பாரிசம் என்பது ரைட் ஹேண்ட் என்பது இட்ஸ் பவர் ஆஃப் அத்தாரிட்டி. பவர் ஆஃப் அத்தாரிட்டி. இட்ஸ் நாட் தேவன் அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்பது அல்ல. அப்ப அது என்ன ஆயிரும்? 2 தேவன் ஆகிவிடும். அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தேவன் என்றால், தேவனுக்கு வலது பாரிசம் என்றால் அந்த தேவன் என்பது இவர்தான். இவர் என்ன செய்கிறார்? அந்த சேர், அந்த அத்தாரிட்டி உள்ள அந்த சேர்ல, அதை நீங்க ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அதை நீங்க ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்போ காட்ஸ் ரைட் ஹேண்ட் என்று இருக்கும். வாசிப்போம் அதை ஆங்கிலத்தில். பாருங்க, ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். அப்ப இந்த ரைட் ஹேண்ட் என்பது அது ஒரு அத்தாரிட்டி. அது என்னது? அத்தாரிட்டியை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆக்சுவல் ரெவல்யூஷன் அதுதான் உங்களுக்கு. ஏனென்றால் அவர் என்ன செய்கிற அங்க உட்கார்ந்துட்டு இருக்காராமா? இஸ் பிரேயிங் ஃபார் அஸ். இஸ் பிரேயிங் ஃபார் அஸ். நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறார்? இந்த பூமியிலே நாம இனி விழுந்து விடக்கூடாது. இந்த பூமியிலே நாம் இனியும் பாவம். இப்ப நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகள். கவனமா கேளுங்க. இப்ப நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆனா பிசாசு என்ன செய்வான்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து அவருக்காக சாட்சியாக இருக்க முடியாதபடி, கவனமா கேளுங்க, நீங்க அவருக்கு சாட்சியாக நிற்க முடியாதபடி உங்களுக்கு அவன் என்ன கொடுப்பான்? அதைத்தான் இங்க நீங்க 36ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. உபத்திரவம். என்னது? உபத்திரவம் வரும் உங்களுக்கு. வாசிங்க. அதை ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அது நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. அதை நீங்க என்ன செய்ய முடியாது. இந்த உலகத்துல, இந்த பூமியிலே நீங்கள் ஜீவனோடு இருக்கும் வரை இந்த உபத்திரவத்தை விட்டு நீங்க எங்கேயும் போக முடியாது. இந்த உபத்திரவத்தை விட்டு நம்ம தப்பி போக முடியாது. இந்த பூமியில உபத்திரவம் இருந்துட்டு தான் இருக்கு. அது என்னது பாருங்க. neither the death nor life nor angel, sorry, அதற்கு முன்னான வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆங்கிலத்தில், that tribulation shall, tribulation, distress or persecution or famine or nakedness or pearly or sword. அப்ப பாருங்க, இந்த பூமியிலே நமக்கு உபத்திரவம் உண்டு, டிஸ்ட்ரெஸ் வியாகுலம் உண்டு, நமக்கு இன்னும் என்ன உண்டு? துன்பம் உண்டு, பசி உண்டு,
இன்னைக்கு அநேக இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் அடித்து நிர்வாணப்படுத்தப்படுறாங்க. அடித்து, நீங்க மணிப்பூர்ல பார்த்தீங்க, மணிப்பூர்ல அடிச்சு கொல்லப்பட்டது யாரு? குங்கி. அவங்க எல்லாம் கிறிஸ்டின், நிறைய கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் அநேக இடங்கள்ல கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னைக்கு அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க, நாசம் விளைவிக்கிறார்கள். இன்னைக்கு தேசத்துல இப்போ நீங்க அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்டின் தான். இப்ப ட்ரம்ப் எல்லாம் ஒரு கிறிஸ்டின் தான். பட் அவர் என்ன செய்கிறாரு? மற்ற ஜனங்களுக்கு நாசத்தை விளைவிக்கிறார். அப்படிதானே? பாருங்க, நாசம், பட்டயம், சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று மரணம், அடித்துக் கொள்ளுகிறது. அதிகாரங்கள், அவர்கள் தங்களுடைய இப்படி தங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணி தேவ ஜனங்களை துன்புறுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சொல்லுது பாருங்க, இது என்ன ஆனாலும், இவை என்ன நம்மை சுற்றி நடந்தாலும், நமக்குள்ள நடந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்கிறோம்? நம்மிலே அன்பு கூறுகிறவர் தேவன் நமக்கு அன்பு கூறுகிறார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். யோவான்ல நீங்க யோவான் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே என்ன உண்டு? உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 18 இருக்கு, 15-18 உண்டு. அதே போல 16ஆம் அதிகாரம் 33 உண்டு. வாசிங்க. வாசிப்போம். இல்ல, 15-18 வாசிக்கலாம். யோவான் 15-18. பாருங்க, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது. அடுத்தது 20ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, பாருங்க, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டு. இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன செய்தாங்க? துன்பப்படுத்தினாங்க. அவர் சொல்றாரு, உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், உங்களையும். அப்ப துன்பம் உண்டு, இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, உங்களை பகைப்பார்கள். இல்ல, என்னை யாரும் பகைக்க மாட்டாங்க, எனக்கு விரோதமா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க, எனக்கு விரோதமா யாரும் பேச மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுக்கு வியாதியே இல்லை, மரணமே இல்லை, போராட்டமே இல்லை, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி தான், ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான் அப்படின்னா உங்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். அப்படி பிரசங்கிக்கிற ஊழியன் தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டு? போராட்டம் இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்வார்கள்? ஜனங்கள் பகைப்பாங்க. நீங்க தேவனை ஆராதிக்கிறப்ப ஜனங்கள் பகைக்கிறார்கள் என்றால் என்னது? ஜனங்களுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அப்ப விசுவாசிக்காதபடி அவர்கள் இருதயத்தை இருளாக்குகிறது என்னது? இருளாக்குகிறது என்னது? அறியாமை. என்னது? அறியாமை. அப்போ ஜனங்கள் வெளிச்சத்தை காணாதபடி அவர்களை அந்த அறியாமைக்குள்ளேயே வச்சிருக்கிறது. இப்ப அந்த பால் ஊத்துறான், அந்த குழந்தைகள் மேல சுட சுட பால் ஊத்துறான். இப்ப நம்ம பார்த்து சொல்றோம், ஐயோ அது தப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது, அது தவறு என்று நம்ம சொல்றோம். ஏனென்றால் நமக்கு அது தெரியுது, அதுல என்ன கிடையாது? ரட்சிப்பில்லை, அதுல மீட்பில்லை, அதுல பாவ மன்னிப்பில்லை, அதுல பரிகாரம் அல்ல, அது நித்திய ஜீவனை தராது, அது தேவனிடத்திலே உங்களை கொண்டு போகாது, அது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல, ஒரு பலி என்பது அது அல்ல, தோஷம் போக்குவதற்கு அது அல்ல என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன காரணம்? அவர்களுக்குள் இருக்கிற அறியாமை.
அப்ப இந்த அறியாமை எப்படி போக வேண்டும் என்றால் அவர்கள் தேவனிடத்திலே தங்களை தாழ்த்தும் பொழுது மட்டும்தான், தேவனிடத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது மட்டும்தான். உங்களை நீங்கள் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து தேவ சமூகத்திலே நீங்கள் அறிக்கையிடாத வரை ஒவ்வொரு தனிநபரும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வாசிங்க 2:38 வாசிப்போம். பாருங்க, பேதுரு அவர்களை நோக்கி என்ன சொன்னாரு பாருங்க. முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்? யூ ரிப்பென்ட். ஆக்ட் 2:38 வாசிங்க. அதை ஆங்கிலத்துல வாசிக்கலாம். தமிழ்ல முதல்ல வாசிங்க, அப்புறம் நீங்க அதை ஆங்கிலத்துல வாசிக்கலாம். 40 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். போதும், ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். பாருங்க, repent and be baptized every one of you in the name of Jesus Christ. In the name of Jesus Christ, for the remission of sin. So இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் என்ன இருக்கு? ரெமிஷன் ஆஃப் சின், பாவ மன்னிப்பு இருக்கிறது. இட்ஸ் நாட் அ ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட். அப்போ ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட் என்பது இட்ஸ் அ டைட்டில் நேம், தேவனுடைய டைட்டில் நேம். காட் என்பது இட்ஸ் நாட் அ நேம். ஃபாதர் என்பது நாட் அ நேம். சன் என்பது இட்ஸ் நாட் அ நேம். ஹோலி கோஸ்ட் என்பது நாட் அ நேம். There is a name. Holy Ghost means Christ. அதான் என்ன சொன்ன? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கிறிஸ்துவின் ஆவி. The Holy Ghost is Christ. அப்ப இயேசு என்றால் Jesus means அது சன். Jesus என்றால் குமாரன். அந்த குமாரனுக்கு பெயர் என்னதுதான்? இயேசு. குமாரனுக்கு பெயர் என்னது? இயேசு. அப்போ கர்த்தர் என்றால் என்னது? கிரியேட்டர். இன்னொன்னு வாசிங்க, இதே அதிகாரத்துல 21 verse வாசிங்க. 21 2 21. வாசிங்க, அதை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். And it shall come to pass that whosoever shall call on the name of Lord shall be saved. So பாருங்க, the name of Lord is Savior. Lord means Savior. Lord means Creator. Lord means Father. Lord means Father. புரியுதா உங்களுக்கு? அப்போ Father என்றால் அது கர்த்தரை குறிக்கிறது, அது தேவனை குறிக்கிறது. அப்போ Father என்பது வெறும் ஒரு டைட்டில் தான். The real name is Lord. The real name is Lord. அதனாலதான் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் then you will get the Holy Ghost. இப்போ வாசிச்சு பாருங்க 38ஆம் வசனத்தை. பேதுரு அவர்களை நோக்கி
பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Then Peter said Ah. unto them, Ah. Repent Ah. and be baptized, every one of you, in Ah. the name of Jesus Christ, Ah. for the remission of sins, for the remission of sin. and ye shall receive the gift of the Holy Ghost. பாருங்க, then ye shall receive the gift of Holy Ghost. அப்போ அது எதற்கு என்றால், why? What for the remission of the sin? What for the Holy Ghost gift? It's a promise. Next verse 39 will read. For the promise For the promise, is unto you, it's unto you. and to your பாருங்க, தேவன் நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 14 அதிகாரத்துல வாசிக்கலாம். யோவான் 14, John 14, 16 will read. 14, 15, 16 வாசிப்போம். என் நாமத்தினாலே பாருங்க, கவனமா கேளுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் ம். அன்பாய் இருந்தால் ம். என் கற்பனைகளை ம். கைக்கொள்ளுங்கள். ம், நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். ம். அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட ம். இருக்கும்படிக்கு ம். சத்திய ஆவியாகிய வேதங்கள் தேற்றவாளனை ஆ. உங்களுக்கு பாருங்க, சத்திய ஆவி, அந்த ஹோலி ஸ்பிரிட் பேர் என்னது? ட்ரூ ஸ்பிரிட். அது என்ன ஆவி? அது சத்திய ஆவி. அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியம். அப்ப அந்த சத்திய ஆவி என்னது? அதைத்தான் சொல்றாரு. யூ ஆஸ்க் இன் மை நேம், யூ ஆஸ்க் இன் மை நேம். அப்ப அவர் நாமத்துல தான் அந்த சத்திய ஆவி வருகிறது. அதனாலதான் என்னது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. யாரு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். வாசிங்க ரோமர் 8 அதிகாரத்துல, ரோமர் 8, வாசிப்போம். ரோமர் 8 அதிகாரத்துல 1 வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் ம். கிறிஸ்து ம். இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்கும். ஆ. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆத்ம ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவி பிரமாணம் ஆ. என்னை பாவம் மரணம் ஆ. என்பவர்களின் ஆ. பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கும். ம். அந்தபடி பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறார்கள். ஏனென்றால் 4 வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் நீதிக்கேற்றவைகளை செய்கிறார்கள். ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி 9 வசனம் சொல்றாரு. வாசிங்க, இதுதான் சொல்றது நான் சொல்ல வந்தது. தேவனுடைய ஆவி ரோமர் 8:9 சொல்லுது. வாசிங்க, தேவனுடைய ஆவி. அதை ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியின் பேர் என்னது? கிறிஸ்துவின் ஆவி. வாசிப்போம் ஆங்கிலத்துல. So then they that are in the flesh Ah. cannot please God. But they are not in the flesh, but in the spirit. If so, be that the spirit of God dwell in you. Now, if any man have not the spirit of Christ, he is none of his. He is None of his. none of his. அப்ப அவருடையவன் அல்ல. அந்த ஸ்பிரிட் என்பது, ஆவி என்பது, அது என்ன ஆவியாமா? ஆங்கிலத்தில் ஸ்பிரிட்னு போட்டிருக்கு, தமிழிலே அது கிறிஸ்துவின் ஆவி. மலையாளத்தில் வாசிப்போம் அதைய. 8-9. ജലസ്വഭാവമുള്ളവർ
ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കാൻ കഴിയില്ല. നിങ്ങളോ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നുവെന്ന് കരുതി ജഡസ്വഭാവമുള്ളവരല്ല, ആത്മസ്വഭാവമുള്ളവരല്ലേ. ക്രിസ്തുവിന്റെ ആത്മാവില്ലാത്തവൻ അവനുള്ളവനല്ല. ക്രിസ്തുവിന്റെ ആത്മാവില്ലാதவൻ அவருடையவன் அல்ல. பாருங்க, அதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நமக்குள்ளாக அந்த பரிசுத்தாவி என்பது, ஹோலி ஸ்பிரிட் என்பது, அதற்கு பேர் என்னது? கிறிஸ்துவின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டுக்கு பேர் என்னது? ஹோலி ஸ்பிரிட். அது என்னது? கிறிஸ்துவின் ஆவி. அது என்ன பேர்? அது கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்றால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் நம்முடைய மீறுதல்களை மன்னிப்பதற்கும் நமக்கு மீட்பை கொடுப்பதற்குமாக, நமக்கு மீட்பை கொடுப்பதற்குமாக. பாருங்க, இரண்டாவதாக அவர் என்ன செய்தார்? நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய இனிக்விட்டிஸ், நம்முடைய அக்கிரமங்களை, அதைத்தான் ஏசாயா 53:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். அப்ப நம்ம இனி அக்கிரமம் செய்யாதபடி, நாம் இனி அக்கிரமம் செய்யாதபடி, மீறுதல் செய்யாதபடி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே தேவனுக்கென்று சாட்சியாக நிற்கும்படி அந்த அக்கிரமங்களை அவர் சுமந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு முறையும் அக்கிரமங்கள் என்ன செய்தார்கள்? அக்கிரமங்கள் செய்தார். அதைத்தான் சங்கீதக்காரன் கூட அங்கே சொல்றார், என்னுடைய அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது, என்னுடைய அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது, என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு முறையும் அங்கே தேவனிடத்திலே தன்னை முழுவதுமாக அவன் ஒப்புக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க சங்கீத புத்தகத்தில் அநேக இடங்கள்ல நீங்க வாசிக்கலாம். அநேக நேரங்களிலே அவன் அந்த அக்கிரமத்தை, தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்கிறதை நீங்க பார்க்கலாம். சங்கீதம் 66:18 அவன் சொல்றான், Psalm 66:8 என் இருதயத்தில் வாசிப்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். பாருங்க, அக்கிரமம் சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அப்போ பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் என்ன கொண்டிருக்க கூடாது? அக்கிரமங்கள். இருதயத்தில் அக்கிரமம் இருக்கக்கூடாது. ஜனங்களுடைய இருதயத்தில் அக்கிரமம் இருந்தது, மீறுதல்கள் இருந்தது, அநியாயம் இருந்தது. அவைகளை முற்றிலும் எடுத்து போட, அவைகளை முற்றிலும் கழுவி போடும்படியாகத்தான் தேவன் என்ன செய்தாரு? அந்த அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் அங்கே சங்கீதக்காரன் ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கிறப்போ, தேவனை நோக்கி என் சத்தமிடுகிறேன், அவரிடத்தில் என் அக்கிரமத்தை, என் மீறுதலை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்போ பாருங்க, சங்கீதம் 78 38 வாசிங்க. அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். பாருங்க, அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவராக இருந்தார். தன்னுடைய ஜனங்களுடைய அக்கிரமங்களை, தன்னுடைய ஜனங்களுடைய மீறுதல்களை மன்னிக்கிறவர்களாக இருந்தார். அடுத்தது, இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் நம்ம இங்க ரோமர்ல வாசிக்கிறோம். என்ன பாடுகள், என்னென்ன பாடுகள் உண்டாம இந்த பூமியில? துக்கங்கள், துயரங்கள், நாச மோசங்கள், பட்டயம்